எவரெஸ்ட் பகுதி 3 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம எவரெஸ்ட் பகுதியில் இரண்டாவது நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, தமிழ் 3 விதமான சாதனைகளை படைத்து அதுவும் உச்சத்திற்கு சென்றதை நாம் பார்த்தோம். அதுவும் அவர் செய்த சாதனையில் உலகிலே உலக சாதனை படைத்த முதல் சாதனையிலே உலக சாதனை படைத்து வெற்றி பெற்றார். அதை தொடர்ந்து ஆனால் அவருடைய கனவு என்னவென்றால் எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவது தான் அவரது கனவாகவும் அவரது சாதனையாகவும் அவருடைய குறிக்கோளாகவும் வைத்திருந்தார். ஆனாலும் அதற்கு இது முன்பாக அதனை சோதனை செய்யும் அளவிற்கு இந்த 3 குறிக்கோள்களிலும் வெற்றி பெற்று 3 பயிற்சிகளிலும் வெற்றி பெற்றதை நாம் காணிருக்கிறோம். ஆனாலும் தமிழிற்கு என்னவென்றால் எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவது தான் முதன்மையான குறிக்கோளாக இருந்தது. அடுத்து ஆசியாவிலேயே எவரெஸ்ட் சிகரம் சுமார் 8840 மீட்டர் தூரம் இருக்கிறது. அதை எப்படி ஏற்றி தொடுவது என்ற அவருக்குள் இருந்தது அச்சம் இருந்தாலும் ஆனால் சாதிக்க வேண்டிய எண்ணம் தைரியமும் ஊக்கமும் இருந்ததனால் நிச்சயமாக அதை ஏற வேண்டும் என்றே அவர் முயற்சி செய்து சுமார் 8848 மீட்டர் தூரத்தை சென்று எவரெஸ்ட் சிகரத்தை அவர் தொட்டார். எவரெஸ்ட் சிகரத்தை தொற்று தமிழ் பெண் என்ற சரித்திரத்தையும் அவர் படைத்தார் என்பது மிகவும் வரவேற்கத்திருந்ததாகவும் பாராட்டுறதுக்குரிய விஷயமாகவுமே இருந்தது. எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் பெண் என்ற பெருமையும் இவருக்கு இருந்தது. அதை தொடர்ந்து எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டது அல்லாமல் உலகத்தில் உள்ள கண்டங்கள் 7 கண்டங்களிலும் 7 சிகரங்களையும் தொட வேண்டிய எண்ணமும் இருந்தது. ஆனால் 3 ஆண்டு காலம் பயிற்சிக்கு பிறகு பெரும் ஒரு சாதனையாக உலக சாதனை படைத்தது மட்டுமல்லாமல் பெரும் வெற்றியாக அதுவும் மாபெரும் வெற்றியாக முதல் பெண்மணியாகவும் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட பெருமை தமிழருக்கு கிடைத்தது. தமிழருக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்ல, அவளுடைய திறமைக்கும் மன உறுதிக்கும் அவளுடைய முயற்சிக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியே இது. நிச்சயமாக நாம் கனவில் கூட நினைக்க முடியாத விஷயங்களை நாம் வாழ்க்கையில் படிப்படியாக முயற்சி செய்தால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு தமிழ் ஒரு உதாரணமே. ஏனென்றால் தமிழ் எந்த ஒரு குறிக்கோளும் அல்லாமல் இருந்து அவள் படித்த ஒரு தலைவரின் வாசகத்தை படித்து அவர் மனதில் எழுந்த குறிக்கோளை வெற்றியாக மாற்றி சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு பிறகு முயற்சி செய்த அவராலேயே இவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடியும் என்றால் நாம் சிறு வயதிலிருந்தே ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்தோம் என்றால் அதற்கு தேவையான முயற்சிகளை நாம் படிப்படியாக எடுத்து வைத்தோம் என்றால் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெற முடியும், அதுவும் மாபெரும் வெற்றி பெற முடியும் என்பது தமிழின் வரலாற்றை படித்தாலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி அவர் எவரெஸ்ட் சிகரத்தை தொடர்ந்து நிலைநாட்டினார். அதாவது பெண்களால் முடியும் என்பதற்கு இவர் ஒரு உதாரணமாக ஆண் பெண் ஆளினம் முக்கியத்துவம் அல்ல, மனதில் தைரியமும் முயற்சியும் இருந்தால் குறிக்கோள் இருந்தாலே நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி பெற முடியும் என்பதை அவர் உணர்ந்தார். அதில் பல்வேறு சவால்களை அவர் கண்டாலும் அவர் சொன்னது குறிக்கோளை நாம் வைத்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதே அவர் தெரிவித்த ஒரு செய்தியாகும். அதுக்கு பிறகு ஐரோப்பியாவின் மவுண்ட் எல்பரஸ் 5642 மீட்டரை அவர் தொட்டார். அதற்கு பிறகு ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சாரோ 5895 மீட்டரையும் கடந்தார். அதன் பிறகு தென் அமெரிக்காவின் அக்கன்குவா 6962 மீட்டரையும் கடந்தார். ஆஸ்திரேலியாவின் மவுண்ட் கொல்னியாக்கோ 2228 மீட்டரையும் கடந்து அண்டார்டிகாவின் மவுண்ட் வின்சன் 4892 மீட்டரையும் கடந்து வட அமெரிக்காவின் மவுண்ட் தெனாலி என சொல்லக்கூடிய சிகரத்தை 6190 மீட்டரையும் கடந்தார். இது வெறும் குறிக்கோள் மட்டுமல்ல, அவர் எடுத்த முயற்சியில் மிகவும் தன்னம்பிக்கை உடையதாக இருந்ததனால் மட்டுமே அடுத்து ஒரு 3 கடந்த 3 ஆண்டுகள் பயிற்சி செய்து அதே 3 ஆண்டுகளில் மாபெரும் வெற்றியை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
அவர் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றிகளை குவித்திருக்கிறார் என்பதை நம்ம சொல்லலாம். அதாவது சவால்கள் நிறைந்த பயணமாக இருந்தது அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். ஏனென்றால் பயணத்தில் போது அவருக்கு பலவிதமான சவால்கள் ஏற்பட்டதாகவும், ஏனென்றால் அவரை விட அதிகமான எடையை உள்ள பேக்குகளை தூக்கி செல்வதற்காகவும், உயிரை செல்லும் போதும் ஆக்சிஜன் லெவல்கள் குறைந்திருப்பதையும் அவர் உணர்ந்து பல போராட்டங்களை கடந்து இந்த மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கின்றார் என்பது சொன்னார். ஆண் பாலினத்திற்கும் பெண் பாலினத்திற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் மாதாந்திர வரக்கூடிய மாதவிடாய் காரணத்தில் கூட அவர்களுக்கு ஓரம் ஒதுங்குவதற்கான இடம் இல்லை. அதையும் நாம் சகித்து கொண்டு நிச்சயமாக போராடி ஜெயிக்க வேண்டும் என்பதே தமிழுடைய குறிக்கோளாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இப்படி பலவிதமான போராட்டங்களை சந்தித்தே தமிழ் இவ்வளோ சவால்களையும் தாண்டி எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டு உலகத்தில் 7 கண்டங்களில் உள்ள 7 சிகரங்களையும் தொற்று மிகப்பெரிய வெற்றி அடைந்தார் என்பது நம்ம இந்த கதையில் பார்க்கறது. தமிழுடைய